கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் இந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 97வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம், 7வது துதியின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 12 வசனங்கள் உள்ளன. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் என்னோடு கூட பின்தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். தாவீது இந்த வசனத்துல கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே என்று ஆரம்பித்திருக்கிறார். தேவன் மீது அன்பு வைக்கிற தேவ பிள்ளைகள் தீமைகளை வெறுத்து விட வேண்டும் என்றும், நீங்க தீமைகளை வெறுக்கும் பொழுது தேவன் உங்க ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருக்கு உங்களை விலக்கி அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லுகிறார். தீமையை நம்ம எப்பொழுது விட்டு ஓடுகிறோம் என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஒரு அன்பு நமக்குள்ள என்றைக்கு பரிபூரணமாய் வருகிறதோ, அல்லது தேவன் மீது எப்பொழுது நீங்க ஒரு முழுமையான அன்பை செலுத்துறீங்களோ, அன்றைக்கு தான் இந்த தீமையை நம்மால் வெறுக்க முடியும். இந்த தீமைக்கு நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். இந்த தீமையை விட்டு நம்மால் அப்பொழுதுதான் ஓட முடியும். ஏனென்றால் தீமை நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்துல யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள். அதன் விளைவாக அவங்க குழியில போடுறாங்க. ஆனாலும் தேவன் அதுல பாதுகாக்கிறார். அந்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு விற்று போடப்படுகிறான். இப்போ எகிப்து தேசத்துல யோசேப்பு ராஜபாரம் எங்கிலும் அந்த தேசம் முழுவதற்கும் யோசேப்பை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றி ஒரு மேன்மை உள்ள இடத்துல வைத்திருக்கிறார். இப்போ இந்த சகோதரர்கள் எல்லாம் உண்பதற்கே வழி இல்லாமல் யோசேப்பு கண்ட அந்த சொப்பனத்தின்படியே சகோதரர்கள் தன் சொந்த தேசத்தை விட்டு எகிப்து தேசத்திற்கு தானியங்களை வாங்கும்படிக்காக அவங்க எல்லாரும் கடந்து வர்றாங்க. யோசேப்பை பார்க்கிறாங்க. ஆனா யோசேப்பு யார் என்று இந்த சகோதரர்களுக்கு தெரியல. ஆனா யோசேப்பு கண்டுகொண்டான், இதுதான் அவனுடைய சகோதரர்கள் என்று. அன்றைக்கு யோசேப்புக்கு தன் சகோதரர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஏற்ற சூழ்நிலைகள் எல்லாம் அமைந்திருந்தது. ஏனென்றால் அதிகாரம் எல்லாம் அவன் கையில் இருந்தது. அவன் நினைத்திருந்தால் நிச்சயமாய் அவங்களுக்கு தீமை செய்து சிறைச்சாலையில தூக்கி போட்டிருக்க முடியும். அவன் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருந்தாலும், அந்த கட்டளையை பிறப்பித்திருந்தாலும் அன்றைக்கு நடந்திருக்கும். ஆனால் அவன் அதை செய்யவே இல்லை. அதற்கு மாறாக யோசேப்பு என்ன தெரியுமா செய்தார்? தன்னுடைய உள்ளத்துல தேவனுடைய அன்பு நிறைந்திருந்ததுனால, தேவன் மீது அவன் முழுமையான ஒரு அன்பு வைத்திருந்ததுனால அந்த இடத்துல அவன் கிறிஸ்துவை பிரதிபலித்தான். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவனாய் இருந்தான். அதற்கு மாறாக தன்னுடைய சகோதரர்கள் மீது அவன் அன்பை காண்பித்தான். தன் சகோதரர்களை நினைத்து அவன் கண்ணீர் படித்ததாய் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதனாலதான் யோசேப்பை ஆண்டவர் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து சத்துருகளுடைய கைக்கெல்லாம் அவனை தப்புவித்து ஒரு மேன்மையுள்ள ஸ்தானத்துல யோசேப்பை அன்றைக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். இன்றைக்கும் நீங்களும் இதே போல தீமைகளை வெறுப்பீர்களானால், தேவன் மீது ஒரு அன்பு வைத்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால், தீமை செய்கிற சூழ்நிலைகளோ, தீமைகள் பிறப்பிக்கக்கூடிய எல்லாவித வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட நீங்க கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் அந்த தீமையை வெறுத்து விடும் பொழுது நிச்சயம் தேவன் உங்களையும் எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி காத்து உங்க ஆத்துமாக்களை அவர் காப்பார். உங்கள் ஜீவனை அவர் பாதுகாத்து கொள்ளுவார். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் சத்துருகளுடைய பிடிகளுக்கும் அவர் உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். வசனம் அதை தான் சொல்லுகிறது. எப்பொழுது தெரியுமா? தேவன் மீது முழுமையாய் ஒரு அன்பு வைத்து
தீமையை வெறுக்கிறவர்களாய் நீங்க இருக்கும் பொழுது தேவன் உங்களை காப்பாற்றி உங்களை தப்புவித்து ஒரு மேன்மையுள்ள ஸ்தானத்துல அவர் உங்களை வைத்து அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பு நம்ம உள்ளத்துல நிரம்பி தீமையை வெறுக்கிற ஒரு இருதயம் நமக்கு வரும் வேண்டும் என்று நம்ம இணைந்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, அந்த நேரத்திலும் நீங்க எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. தேவன் மீது யார் முழுமையான ஒரு அன்பு வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த தீமையை விட்டு விலகி ஓட முடியும் என்று அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் அப்படியே தெய்வீக அன்பினால் நிரம்பி இந்த தீமையை விட்டு விலகுவார்களானால் இன்றைக்கு தேவன் அவர்களை பாதுகாப்பீராக, அவர்களை தப்புவிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நேர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் அந்த தீர்மானத்தை எடுக்கிறாங்களோ தேவன் அதெல்லாவற்றையும் ஏசப்பா அவங்க கூட இருந்து அப்படி ஒரு கிருபையினால் அவங்க நீங்க நிரப்பி வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மீது முழுமையான அன்பை வைங்க, தீமையை வெறுத்து விடுங்க. அப்பொழுது தேவன் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தி அவர் உங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றி உங்களை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.